வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஏன்னா 3 வருஷம் இல்லை 4 வருஷம் தான் இருக்கும் 4ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால. 3 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷமாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா 6, 7, 8 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக சொல்லலாம். தசாபுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு 5-6 வருஷமாக ப்ராப்ளம். ஏன்னா அந்த குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கிட்ட இருந்து 6, 7, 8, அதாவது 5ஆம் இடத்துல ராகுவோட இணைஞ்சார். 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இதெல்லாம் அந்த நன்மை செய்யக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக மறைஸ்தானத்தில் இருக்கும்போது தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. இது சனி தசை மட்டும் இல்லை, எல்லா தசைக்குமே டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த தசை நடந்தாலும் அந்த தசை உங்களுக்கு யோக தசையாக இருந்தாலோ இல்லை அவயோக தசையாக இருந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணாலோ, ஏன்னா இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, அது மாதிரியான காலகட்டங்களையும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தது அப்படின்னாக்கா குருவுடைய நகர்வுகள். இப்போ 8ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி, இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வக்கர நிவர்த்தி. இது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ 5ஆம் இடத்துல தான் இருக்கார். இது நல்ல அமைப்பு தான். ஏன்னா சனியை பற்றி அதிகமாக இந்த ராசிக்கு நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சனியால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் சனியுடைய நகர்வுகளால் உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த காலகட்டங்களில். அதாவது தசாபுத்தி சரியில்லை, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. மற்றபடி சமீப காலமாக 24 எண்டில் இல்லைனா 25 இது மாதிரியான காலகட்டங்களில் தான் எனக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா குருவுடைய நகர்வுகள், இது சனியுடைய நகர்வுகளோ ரெண்டுத்தையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க. அதாவது 2024 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அது படிப்பு ரீதியாக, வேலை, தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, குடும்ப வாழ்க்கையிலே ப்ராப்ளம் இருக்குது, இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு. இப்போ தசாபுத்தி படி பார்த்தோமானால் இப்போ சனி தசை நடக்குது, படிக்கிற காலகட்டத்தில் படிப்புக்கு பெருசாக டிஸ்டர்ப் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னாக்கா முன்னாடி, அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய இந்த சனி தசைங்கிறது படிக்கிற காலகட்டம் வரைக்குமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். பெருசாகவே பார்த்தீங்கன்னாக்கா 24, 25 உங்களுக்கு இந்த சனியுடைய நகர்வுகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, கொஞ்சம் பின்தங்கி இருந்தால் கூட இது உங்களுக்கு இப்போ முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு வக்கர நிவர்த்திங்கிறது. 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை, இது அஷ்டமாதிபதி தசை, 8 குடைவன் தசை புதன். இந்த லக்னமாக வந்தாலும் சரி, இந்த செவ்வாய் வீட்டுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குருவுடைய லக்னமாக வந்தாலும் சரி, மற்றபடி சூரியன் சந்திரன் லக்னமாக வந்தாலும் சரி, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, அதாவது புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. அந்த நன்மை செய்யாது அப்படிங்கிறதுனால நன்மை செய்யாமல் போயிடாது. நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கு, வேலை இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வேலைன்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் வேலைன்னு சொல்லக்கூடிய இடம் இல்லை வேலைன்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது 4ஆம் அதிபதி நிறைய இருக்காது, அது சம்மந்தப்பட்ட கிரகம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா வேலை கொடுத்துரும். வேலைக்கு அப்புறம் அங்கே உயர்வு இல்லாமல், மற்றபடி வளர்ச்சி இல்லாமல் ஆவரேஜாக போகும். ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல தடை தாமதம், திருமணம் நடக்கிறதுல தடை தாமதம், அது மாதிரி சம்பள உயர்வில் தடை தாமதம், இது மாதிரி நிறைய கேட்குறது எல்லாமே, நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே தடை தாமதத்தோடு கிடைக்கும். அது மாதிரி இது அஷ்டமாதிபதி தசை. உங்களுக்கு எதிரிகள் நிறைய நிற்பாங்க, அப்படி இல்லைக்கா மறைமுகத்தில் எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். நீங்கள் உங்கள் வளர்ச்சி நிறைய பிடிக்காமல் இருக்கலாம், பொறாமல் இருக்கலாம், நிறைய போட்டு கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் பண்ண முடியாது, அது வேற கதை. அஷ்டமாதிபதி தசைனா அவ்வளோக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கோச்சார ரீதியாக குருவே
3 வருடங்களாக உங்களுக்கு சரியில்லை. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற இப்போ 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அந்த 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணால் கூட சரி, மற்றபடி வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்தே நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல, முயற்சி பண்ணுற கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும். கன்ஃபார்மாக இப்போ வந்து மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சனியுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த பயிற்சியும் உங்களுக்கு இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 24 இல்லைனா 25 ஒரு சில பேருக்கு வந்து வேலை ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அதாவது 29லேருந்து 39க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம், எல்லா தசைக்கும் சொல்லலாம். ஆனால் அந்த சனி நகரக்கூடிய இடத்துல அந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தோட எந்த தசை நடந்தாலும் அந்த தசாநாதன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லை இந்த சனி பகவானுடைய பார்வைப்பட்டிருக்கணும். இது மாதிரி அதாவது 3, 7, 10ஆம் பார்வையில் ஏதோ ஒரு இடம் மாட்டிருக்கும். லக்னத்துக்கு அது 4ஆம் இடமா இருக்கும். இது அது சனியுடைய பார்வை படக்கூடிய இடம். இல்லை அந்த சனியுடைய பார்வை படக்கூடிய இடத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சிக்கியிருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வேலை ரீதியாக ப்ராப்ளம். இப்போ தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலில் ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம். 24க்கு பிறகு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா இப்போ வக்கர நிவர்த்தியிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடியே தசாபுதி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னாக்கா இப்போ குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது குரு உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, பண வரவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போவார், உச்ச வீட்டுக்கு போவார். இது வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் தசாபுத்தி ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு. திருமணம் ஆகலை, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா இப்போ திருமணம் ஆகும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருந்தால் நிறைய மாற்றங்கள் இப்போ உண்டு. நல்ல ஒரு மாற்றங்கள் தான். அநேகமாக பண வரவு உண்டு. இந்த நேரங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொன்று தொழிலில் வந்து கடன், அப்படி இல்லைனாக்கா தொழில் வந்து பாதிச்சிருந்தா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணால், இன்னொன்று வந்து சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அங்கேருந்து தசை பண்ணுறவங்களுக்கு கேது தசை நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த கேது தசையில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய போயிருப்பீங்க. ஆன்மீக தேடல் அவ்வளோ இருக்கும். நிறைய உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஏதாவது ஒரு கடவுள் போய் சேர்ந்துடும், எங்கேயோ ஒரு இடத்துல போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக தேடல் வந்திருக்கும். மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துருக்கும். இன்னொன்று தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். அந்த கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், மனசு தெளிவாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தேடக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா, கோர்ட்டு கேஸ் வழக்கு, அது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி வருமான குறைபாடுகள், தொழில் ரீதியாக வேலையில் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நிறைய கிடைக்காம இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதாவது சனி நான் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, வேற எங்கேருந்து தசை பண்ணியிருந்தாலும் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டதிபதி, அதாவது அவர் எங்கே இருக்காரோ அந்த வீட்டதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு வந்து தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே, உடல்நலம், கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த லக்னமாக இருந்தால், இந்த ராசியாக இருந்தால் 7 கூடிய 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டால், இல்லை இதே லக்னமாக இருந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டால், இல்லை ராசிக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால், இல்லை இதே லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால், இது மாதிரி இல்லை லக்னத்திலேயே சுக்கிரன் இருந்தால் ஒரு சில ப்ராப்ளம் மனசு ரீதியாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை பார்த்துருக்கலாம், கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம். இது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சுக்கிர பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுத்துருக்காது. அப்படி கொடுத்துருந்தால் அது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் சுக்கிரனுடைய தசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். 7ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை நிறைய செலவுகளை கொடுக்கும். அதுவும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நீங்கள் நினச்சதெல்லாம் கைகூடும். ஏன்னா கடந்த 3 வருஷமாக, 3 வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 5-6 வருஷமாக கூட உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை இந்த சுக்கிரதசையில் கொடுத்துருக்கலாம். இந்த சுக்கிரதசையில் என்ன ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, சேமிப்பு இருக்காது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயினே இருக்கும். பொருளாதாரம் வந்து உங்கள் கையில் நிற்காது. இதன் பிறகு சேமிப்பு இருக்கும். இதுமாரி நோய் நொடி பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சுனாக்கா அதில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மருத்துவ செலவு தான் நிறைய எடுத்திருக்கோம். உங்களுக்கு எல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கண்ணாமண்ணு ஏதாவது ஒரு செலவாயிருக்கும். சுப விசேஷங்கள் நிறைய தடைப்பட்டிருக்கலாம். இப்போ இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு சுப விசேஷம் வந்து கூடி வரும். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு
66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுக்கு மேலே 89 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 3 தசைகளும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3மே இந்த வீட்டுக்கு யோகாதிபதிகள். அதாவது பாக்கியஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், ராசிக்கு 6ஆம் அதிபதி அதாவது ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், இவர் வந்து சிறப்பு தான். 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட கடைசி காலத்தில் வரார். அந்த தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். பெருசாக உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள், வருமான குறைபாடுகள், இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாக இருந்திருக்கலாம், இல்லை சமீப காலம் 24க்கு பிறகு இருந்தால் இதெல்லாம் மாறும். இப்போ வருமானத்தில் குறை இருக்காது, சேமிப்பு கூடுதலாக இருக்கும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. டோட்டலாகவே இந்த 3 தசைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். சுப விசேஷம் அதிகமாக நடக்கும் வீட்டில். அதாவது உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் வந்து நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க, சுப விசேஷங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். கடன் பிரச்சனை எதனா இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு தசை நடத்தினால் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. அவங்களுக்கு வந்து வேலை அமையிறது, தொழில் அமையிறது, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் அவங்க பார்க்குறாங்களோ தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை, இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலனை குரு வக்கர நிவத்திலே கொடுப்பார் இந்த குரு பகவான். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி.